ஆர்மி டிஃபென்ஸ் அகாடமி நீங்க இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணி யூனிஃபார்ம் மாட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு சில செலக்ஷன்ஸ் தான் ட்ரை பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஆர்மில டைரக்டா சேரணும் அப்படின்னா அக்னிபாத் என்ட்ரி வழியா 22 வயசு வரைக்கும் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன், கிளர்க் என்ட்ரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ரெகுலர் என்ட்ரிஸ்ல நர்சிங் அசிஸ்டன்ட், சர்ஜன் ஃபார்மா, ஹவுல்தார் எஜுகேஷன், இந்த மாதிரியான ஜேசி என்ட்ரிஸ் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் 10th 12th தான். சோ இந்த 10th 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, அன்மேரிடா இருந்தீங்க அப்படின்னா ஆர்மில டைரக்டா ஜாயின் பண்ணலாம். சோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 23 வயசுக்கு மேல ஆயிருச்சு, இல்ல 25 வயசுக்கு மேல ஆயிருச்சு, நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்தியன் ஆர்மில சேரணும்னு ஆசை இருக்கு, எப்படி சேர்றது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களோட மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு என்ட்ரி தான் டெரிட்டோரியல் ஆர்மி. டெரிட்டோரியல் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் நமக்கு காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பட்டாலியனும் குறைந்தபட்சம் 300 காலி பணியிடங்களை அறிவிச்சு அதுக்கான ஆட்கள் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க டெரிட்டோரியல் ஆர்மில நிறைய பட்டாலியன்ஸ் இருக்கு. சோ அதுல நம்ம ஒரு ஸ்டேட்டும் ஒரு ஜோனுக்குள்ள வருவோம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, பாண்டிச்சேரி, அந்தமான், இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா நீங்க ஜூன் 4th கீழே வருவீங்க. நமக்கான செலக்ஷனும் இந்த ஜூன் 4th கீழே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 இடங்கள்ல செலக்ஷன் நடக்கும் ஆண்டுதோறும். கடந்த முறை கூட பார்த்தா அப்படின்னா நவம்பர் மாசம் செலக்ஷன் செகண்டராபாத்ல நடந்துச்சு, பெலகாவில நடந்துச்சு, மகாராஷ்டிரால 2 இடத்துல கோலாப்பூர்ல நடந்துச்சு, இன்னொரு இடத்துலயும் பார்த்தா அப்படின்னா செலக்ஷன் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. சோ இப்படி ஆண்டுதோறும் எடுக்கக்கூடிய செலக்ஷன்ல நீங்க இந்த வருஷம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நமக்கான செலக்ஷனுக்கான அப்டேட்டும் வரப்போகுது, தயாராகிக்கோங்க. அதை பத்தி இந்த வீடியோவை நான் கிளியரா சொல்லிடுறேன். எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்தா அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஏவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் அப்படின்னு உங்களுக்கு 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதிகபட்சம் 42 வயசுக்குள்ள இருந்துக்கலாம். நீங்க மேரிடா இருந்தாலும் ஓகே, அன்மேரிடா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்ததா இதுக்கான ஹைட், மினிமம் ஹைட் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல் கேட்டகரிக்கும் இந்த ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், கிளர்க், இந்த 3 பிரிவுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டா எடுப்பாங்க. சோ இந்த 3 கேட்டகரிக்குமே பார்த்தா அப்படின்னா மினிமம் 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் கரெக்டா ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணி இந்த பிட்வீன் மந்த்ஸ்ல செலக்ஷன் நடத்துவாங்க. சோ இப்படிதான் கடந்த ஆண்டு நடந்துச்சு, அதுக்கு முந்தைய ஆண்டு நடந்துச்சு. எப்பயுமே டிஏவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் சர்க்குலர் ரிலீஸ் ஆகும். இது பொதுவா எல்லாருக்கும் தெரியாது, எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லயும் வராது. அந்த மாதிரியான நோட்டீஸ 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்மளோட சோர்சஸ் மூலமா நம்மளுக்கு எடுத்து யூடியூப்லயும் வீடியோவா கொடுத்துருவோம். அப்படின்றப்ப லாஸ்ட் டைம் வீடியோ நீங்க பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல சரி, நார்த்லயும் சரி, கிட்டத்தட்ட ஒரு செலக்ஷன் வரப்போகிறத ஒரு 3 மாசம் முன்னாடியே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரிதான் டிஎஸ் செலக்ஷன் இந்த வருஷமும் வரப்போகுது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ஷன் போனவங்களுக்கு மார்ச்ல வருது அப்படின்னு சொல்லியிருந்ததாக நிறைய பசங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம், ஒரு பேட்ச் ட்ரைனிங் முடிக்குது அப்படின்னா அடுத்த பேட்சுக்கான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடம் நவம்பர் மாசம் அதுக்கு முந்தின வருஷம் எடுத்த பேட்சுக்கான ட்ரைனிங் முடிஞ்சிருந்தாங்க, அடுத்த பேட்சுக்கான செலக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப செலக்ட் ஆகிறவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் வந்து மார்ச் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் முடியணும். அது முடிச்சாதான் அடுத்த பேட்சுக்கான செலக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நமக்கு குறைஞ்சபட்சம் ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் மாசம் வரைக்குமாவது டைம் ஆகிரும். சோ அது வரைக்கும் எப்படி சார் செலக்ஷனுக்கு வெயிட் பண்ணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் நான் பிராக்டிஸ் மஸ்ட் சொல்றேன் அப்படின்னா டிஏவை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் தான் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். 1600 மீட்டரை 5:45 ஓடினா போதும் சொல்லுவாங்க. ஆனா அங்க டைமிங் ரியாலிட்டியே வேற. ஃபர்ஸ்ட் வர்ற 4 பேர் தான் பெஸ்ட் ஆஃப் 4 1600 மீட்டர்ல. அந்த பெஸ்ட் ஆஃப் 4ல ஃபர்ஸ்ட் வர்றவன் 4:40 வரலாம், 4:50 வரலாம், 4:55 வரலாம், 5 நிமிஷத்துல கூட வரலாம். அப்படி வர்றவனோட டைமிங்க பொறுத்து அடுத்து வர்ற 3 அல்லது 4 பேரை தான் சுழற்சியில் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா செகண்டராபாத்ல கிளாரிக்கட்டா டைமிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் 5:45 வரைக்கும் எடுத்தாங்க.
சோ இந்த மாதிரியும் ஒரு சில நேரத்துல நடக்கும். நான் சொன்ன மாதிரியும் ஸ்டாண்டர்டா இப்ப செகண்டராபாத்தை தவிர்த்து மற்ற இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி எடுத்தாங்க அப்படின்றப்ப நீங்க பிசிக்கலுக்கு தான் மஸ்ட் ப்ரிப்பேர் ஆகணும். சோ பிசிக்கல் தான் பிசிக்கல் டெஸ்ட் 1600 மீட்டர், அதை முடிச்சது மெடிக்கல் டெஸ்ட், அதை முடிச்சது ரிட்டன் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ரிட்டன் முடிச்சது ரிசல்ட், ரிசல்ட் முடிச்சது உங்களுக்கு ட்ரைனிங். இப்படிதான் பார்த்தாடினா ட்ரைனிங் முடிச்சது டியூட்டி. இப்படி வந்து பார்த்தாடினா சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு செலக்ஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க இதை பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பாராமிலிட்டரி ஆல் டிஃபென்ஸ்க்குமே பார்த்தாடினா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில பிசிக்கலுக்கும் ரிட்டனுக்கும் கோச்சிங் கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி டிஎல்ல செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமா டிஏ பிசிக்கலுக்கு வந்து அக்னி டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்